வணக்கம் நேயர்களே, உங்களை டியர் பூமி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு நான் கதை சொல்ல போறேன். என்னது கதையா? சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஆவலோட நீங்க கேக்குறது புரியுதுங்க. ஆனா இந்த கதைய ஒரு குட்டி பாட்டு மட்டும்தான் சொல்லுவேன். அது யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இந்த கதையில வர நம்மளோட குட்டி ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட கோயில்ல விளையாடும் போது எப்பவுமே அவர் தான் லீடர். ஒரு நாள் எல்லாரும் விளையாடிட்டே இருந்தாங்க. ஒரு பாம்பு இருந்துச்சு. எல்லா குழந்தைங்களும் பயந்து போய் ஓடிட்டாங்க. ஆனா நம்ம குட்டி தலைவர் மட்டும் பயப்படாம தியானத்துல உட்காந்துட்டாரு. பாம்பு அவரை எதுவுமே செய்யாம திரும்ப போயிருச்சான். நாமளும் குழந்தையா இருந்தா பின்னங்கள் பிடரியில அடிக்க ஓடி இருப்போம் தானே. நம்ம குட்டி ஹீரோ படிப்புலயும் மிகச்சிறந்த மாணவர் தெரியுமா. ஒரே ஒரு தடவை ஒரு புத்தகத்தை படிச்சாலே போதும், அப்படியே நினைவுல வச்சுக்குவாராம். நாமெல்லாம் ஒரு கேள்வியை படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு நமக்கு தானே தெரியும். நம்ம ஹீரோ படிப்பு மட்டும் இல்ல, குஸ்தி, பாக்ஸிங் மாதிரியான விளையாட்டுக்கள்லயும் சிறந்து விளங்குனாரு. நம்ம குட்டி ஹீரோக்கு நல்ல குரல் வனம், அதோட இசைக்கருவிகளையும் இசைக்கிறதுல ரொம்பவே திறமசாலியாம். என்ன நேயர்களே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒரு க்ளூ கொடுக்கறேன். அவர் பேரு நரேன். 1863 ஜனவரி 12 கொல்கத்தால பிறந்தாரு. அப்பா பேரு விஸ்வநாத் தத்தா, அம்மா புவனேஸ்வரி தேவி. அப்பா ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர், அம்மா ஆன்மீகத்துல ஈடுபாடு உள்ள பெண்மணி. நரேன் ரொம்ப சுறுசுறுப்பாவும் குறும்புத்தனத்தோடையும் இருந்தாரு. ஆனா அதே நேரத்துல கடவுள் ஈடுபாடு அவருக்கு ரொம்பவே அதிகம். சின்ன வயசுல இருந்தே தியானத்துல ஈடுபாடு அதிகம் அவருக்கு. எல்லாத்துக்கிட்டையும் கடவுள் இருக்காரா இருக்காரான்னு கேட்டு குழப்புன ஒரு சேட்டக்கார பையன். நரேனுக்கு இளமை காலங்கள்ல கடவுள் பற்றின சந்தேகங்களால தவிச்சாரு. எல்லார்கிட்டையும் கடவுள் இருக்காரா, அவர் யாராவது பாத்திருக்கீங்களான்னு கேட்பாராம். ஆனா அவங்களோட பதில் நரேனுக்கு திருப்தி தரல. அவரோட காலேஜ்ல இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருந்த ஹேஸ்டியும் உறவினரான ராம்சந்திர தத்தாவும் நரேன் கிட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி சொல்றாங்க. நரேனுக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. அவருக்கு உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. வாங்க, நாமளும் நரேன் கூட போய் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நேர்களே, ராமகிருஷ்ண பரமஹம்சர் 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு சிறந்த ஆன்மீக மகான். அவருடைய இயற்பெயர் கதாதர் சட்டோபாத்யாய். பிப்ரவரி 18, 1836ஆம் ஆண்டு காமர்புகூர்ல பிறந்தாரு. என்னது, இப்படி ஒரு ஊரா? நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு தானே கேக்குறீங்க. மேற்கு வங்காளம் தான் அவர் பிறந்த ஊர். சிறு வயது முதலே ஆழ்ந்த பக்தி, தியானம், தெய்வ உருவங்களை வரைவது, பக்தி பாடல்கள் பாடுவது போன்றவற்றில் ஆர்வம் கொண்டு இருந்தார். அவருக்கு தெரிஞ்சது ஆன்மீகம் மட்டும்தான். 1836இல் தக்ஷிணேஸ்வர் காளி கோயில்ல காளியம்மன் பூசாரியா நியமிக்கப்பட்டாரு. அவருக்கு காளியம்மனோட தரிசனம் கிடைச்சது. அனைத்து மதங்களும் ஒரே கடவுளை அடையும் வெவ்வேறு பாதைகள்ங்கிற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தியவர். அதாவது ஜதோமத் ததோபத், எத்தனை மதங்கள் அத்தனை பாதைகள் என்ற கொள்கையை உருவாக்கியவர். பக்தி, ஞானம், கர்மா அனைத்தும் ஒரே இலக்கை நோக்கி. கடவுள் உண்டு, அவரை உறுதியாக பார்க்க முடியும்னு நம்பினாரு. அவருடைய மனைவி சாரதா தேவி அம்மையார். அவருக்கு மொத்தம் 16 சீடர்கள். 1881 நவம்பரில் 18 வயதாகிய நரேன் பரமஹம்சரை கோவிலில் பார்த்து நேரடியாக கேட்டார். சார், நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? உடனே ராமகிருஷ்ணரும் தயக்கமே இல்லாம, ஆமா, நான் கடவுளை பார்த்திருக்கேன்னு சொல்றாரு. அதை கேட்ட நரேனுக்கு ரொம்ப ஆச்சரியம். உடனே கைகளை பிடிச்சுக்கிட்டு, இவ்வளவு நாள எங்க இருந்த, ஏன் இவ்வளவு தாமதமா வந்த, என்னை இவ்வளவு நாட்கள் காத்திருக்க வச்சுட்டியேன்னு கேட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த இடத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? நரேன் அழுகிறாருன்னு தானே? ஆனா இல்லங்க, பரமஹம்சர் அழுதுட்டு இருக்காரு. நரேனுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா இவரு நம்ம கைய பிடிச்சிட்டு அழுகிறாருன்னு. அவரோட நேர்மை, ஆழமான ஆன்மீகத்தால ஈர்க்கப்பட்டு அவரோட சீடரா மாறினாரு. நரேனோட முதல் சந்திப்பு, அவருடைய சந்தேகங்கள் முழுமையா தீர்ந்து ராமகிருஷ்ணரை குருவா ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நரேன் அடிக்கடி தக்ஷிணேஸ்வருக்கு போய் பக்தி, ஞானம், தியானம் எல்லாமே கத்துக்கிறாரு. ராமகிருஷ்ணர் பல சமாதி அனுபவங்களை நரேனுக்கு ஏற்படுத்துறாரு. ஒரு முறை தன்னோட சக்திய நரேனுக்கு மாற்றி 12 மணி நேரம் சமாதி நிலையில வச்சாரு. அந்த டைம்ல நரேனோட அப்பா இறந்துடுறாரு. குடும்பம் வறுமையில வாடுனுச்சு. ராமகிருஷ்ணர் ஆறுதல் படுத்தி, உன் கடமையை செய், கடவுள் பாத்துக்குவார்னு சொல்லி சமாதானப்படுத்தினாரு. ராமகிருஷ்ணரோட வயசு ஏறிக்கிட்டே போச்சு. காசநோய் வந்து அவதிப்பட்டாரு.
ட்ரீட்மெண்ட்டுக்காக காசிப்பூர்ல தங்குனப்போ நரேன் உட்பட மற்ற சீடர்களும் பணிவிட செஞ்சாங்க. ராமகிருஷ்ணர் தன்னுடைய ஆற்றலை நரேனுக்கு மாற்றி ஒரு பேப்பர்ல நரேன் உலகிற்கு போதிப்பான் என்று எழுதி காட்டுறாரு. 1886 ஆகஸ்ட் 16 ராமகிருஷ்ணர் இறைவனடி சேர்ந்தார். நரேன் ரொம்ப ஆழ்ந்த துக்கத்துல இருந்தாரு. அதுக்கப்புறம் சீடர்கள் ஒன்று சேர்ந்து பாராநகர் மடம்னு அமைச்சாங்க. அங்கு கடுமையான துறவு வாழ்க்கை, தியானம், பஜனைன்னு நரேன் தன்னை முழுமையா மாத்திக்கிட்டாரு. நரேன் 1887 சன்னியாசம் ஏத்துக்கிட்டப்போ சுவாமிங்கிற அடைப்பெயர் பெற்றார். இந்தியா முழுவதும் பரிவ்ராஜகம் செஞ்சாரு. பரிவ்ராஜகம்னா என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதை தான் பரிவ்ராஜகம்னு சொல்லுவாங்க. இந்தியா முழுவதும் கால்நடையாவே சுற்றினாரு. நரேன் ஏழைகள், தொழுநோயாளிகள், பெண்கள் இவர்களின் நிலையை கண்டு ஆழ்ந்த துக்கத்துல இருந்தாரு. இந்தியாவை எழுப்ப வேண்டும் அப்படின்னு நரேன் உறுதி எடுத்துக்கிறாரு. 1892 கன்னியாகுமரி கடலில் தியானித்தப்போ இந்தியாவின் ஏழ்மை, அறியாமையை உணர்ந்து இந்து மதத்தின் உண்மையை உலகிற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஆழமா படிஞ்சிச்சு. அந்த டைம்ல 1893 பல்வேறு மதங்களின் மாநாடு நடக்க போறதாகவும் அந்த மாநாட்டுல இந்து சமய சார்பா பங்கேற்க நரேனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மெட்ராஸ்ல இருக்கிற சீடர்கள் நரேனுக்கு பெருமளவு சப்போர்ட் பண்ணாங்க. பொருளாதார ரீதியாகவும் உதவி செஞ்சாங்க. என்ன, நாங்க எதிர்பார்த்த பேரு இன்னும் வரலைன்னு தானே யோசிக்கிறீங்க? அடுத்து இன்னும் பெரிய சப்போர்ட் பண்ணது ராஜஸ்தான் மன்னர் அஜித் சிங், ஷார்ட்டா கேத்ரி மன்னர்னு சொல்லலாம். இந்த மன்னர் நரேனோட மிகவும் நெருங்கிய தொடர்பு வச்சிருந்தாரு. நரேன் சன்னியாசம் ஏற்றப்போ விவிதிஷானந்தா, சுற்றுப்பயணம் செய்யும் போது சச்சிதானந்தான்னு நிறைய பெயர்களை பயன்படுத்தினாரு. ஆனா எதுவுமே அவருக்கு திருப்தி தரல. ஆனா கேத்ரி மன்னர் நரேனுக்கு ஒரு பெயரை பரிந்துரை செஞ்சாரு. அந்த பெயர் தான் விவேகானந்தர். நேர்களே, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா விவேகானந்தர் என்ற பெயர் நரேனுக்கு யார் வச்சாங்கன்னு? கேத்ரி மன்னர் அஜித் சிங் தான். விவேகானந்தர் அப்படின்னா சமஸ்கிருத சொல்லுல பகுத்தறிவின் ஆனந்தம் அப்படின்னு பொருள். இந்த பேர் நரேனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பொருத்தமாவும் இருந்துச்சு. 1893 மே 31 பம்பாயிலிருந்து அமெரிக்கா போகும்போது விவேகானந்தர் என்ற பெயரை அதிகாரப்பூர்வமா நரேன் பயன்படுத்தினாரு. 1893 செப்டம்பர் 11 சிகாகோ உலக மத மாநாடு நடந்துச்சு. எல்லா நாடுகள்ல இருந்தும் கலந்துகிட்டாங்க. விவேகானந்தரின் மிக புகழ்பெற்ற உரை சகோதரர்களே, சகோதரிகளே என்று தொடங்கி 2 நிமிடம் வரை அவருடைய உரை இருந்தது. ஆனால் 7000 பேர் கொண்ட கூட்டத்தில் 3 நிமிடம் வரை கைத்தட்டினாங்க. நேர்களே, இந்து மதத்தின் பெருமையை உலக அளவில் அறிமுகப்படுத்திய பெருமை விவேகானந்தரையே சேரும். அவர் நிகழ்த்திய உரை இன்றும் உலக சகோதரத்துவம் மற்றும் மத சகிப்புத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குது. அமெரிக்கா, இங்கிலாந்து சுற்றுப்பயணத்திற்கு பின்னாடி 3.5 ஆண்டுகள் தங்கி நியூயார்க், பாஸ்டன், டெட்ராய்ட், சிகாகோ உள்ளிட்ட நகரங்களில் சொற்பொழிவு ஆற்றினார். நேர்களே, இவருடைய சொற்பொழிவுகளை கேட்க அவ்வளோ கூட்டம் வருமா! ஆயிரக்கணக்கானோர் இவருடைய போதனைகளால் ஈர்க்கப்பட்டாங்க. வேதாந்தத்தை 1894 நியூயார்க், சான் பிரான்சிஸ்கோவில் ஆரம்பித்தார். 1897 ஜனவரி 15 இந்தியா திரும்பும் போது மக்கள் பெருந்திரளாக கூடி அமோக வரவேற்பு கொடுத்தாங்க. பாரதத்தின் ஆன்மீக தூதர்னு போற்றுனாங்க. எனது திட்டம் என்ற உரையை நிகழ்த்திய பின்னர் 1897 மே 1 ராமகிருஷ்ணரோட போதனைகளை அடிப்படையாக கொண்டு ராமகிருஷ்ண மிஷன் மற்றும் ராமகிருஷ்ண மடம் நிறுவினார். நேயர்களே, இந்த மடம் இன்றும் உலகமெங்கும் கல்வி, சுகாதாரம், ஏழை நிவாரண, பேரிடர் உதவி போன்ற பணிகளை செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. 1897 முதல் 1899 வரை இந்தியாவிலேயே சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு. அல்மோரா, மாயாவதி, பேலூர் மடம் ஆகியவற்றை அமைத்தார். 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், வலிமை மிக்க இந்தியாவாக மாற்றி காட்டுகிறேன். இது விவேகானந்தரின் வீரமிக்க அழைப்பு. இதையே ஆங்கிலத்துல give me 100 energetic young men and I shall transform India அப்படின்னு சொல்லுவாங்க. இளைஞர்களின் ஆற்றல், நம்பிக்கை, உடல் வலிமை, ஆன்மீக திடம் ஆகியவற்றில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார். கொழும்பு முதல் இமயமலை வரை பயணித்த போது வீரமிக்க உரையாற்றினார். எழுந்திரு, விழித்துக்கொள், இளைஞர்களை தேச சேவைக்கு அழைத்தார். இந்தியா புனித பூமி என்ற தலைப்பில் கொழும்பில் ஒரு உரையாற்றினார். இந்தியாவின் எதிர்காலம் என்ற தலைப்பில் சென்னையில் உரையாற்றினார்.
இந்தியாவின் ஞானிகள் என்ற தலைப்பில் மதுரை மற்றும் ராமநாதபுரம் போன்ற இடங்களில் உரையாற்றினார். கர்ம யோகா, பக்தி யோகா, ராஜயோகா, மாயா அண்ட் இல்லூஷன் என்ற தலைப்பில் வெளிநாட்டில் பேசிய உரைகள் வேதாந்த சங்கங்கள் உருவாக வழிவகுத்தன. நேயர்களே, 1899 1900 உடல்நலக்குறைவு இருந்தாலும் சகோதரி நிவேதிதாவுடன் அமெரிக்கா சென்றார். வேதாந்த சங்கங்களை வலுப்படுத்தி கலிபோர்னியாவில் சாந்தி ஆசிரமத்தை நிறுவினார். 1900 டிசம்பர் மாதத்தில் இந்தியா திரும்பி வந்து வேலூர் மடத்தில் தங்கியிருந்து மிஷன் பணிகளை மேற்கொண்டார். ஆனால் அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. 1902 ஜூலை 4 வேலூர் மடத்தில் 39 வயதில் அமைதியாக இறைவனடி சேர்ந்தார். ஆனா இன்னைக்கும் நம்ம மனசுல வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. ஆன்மீகத்தை உலகமயமாக்கி இந்தியாவை எழுப்பி சேவை மூலம் மதத்தையே வாழ்க்கையாக்கி வாழ்ந்து காட்டியவர் விவேகானந்தர். அவருடைய வீரமிக்க உரைகள் அனைத்தும் கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டன. அவை இன்றும் இளைஞர்களுக்கு வலிமை, நம்பிக்கை, தேச சேவை உணர்வை தருகின்றன. இளைஞர்களே, விவேகானந்தர் கேட்ட அந்த 100 பேரில் நீங்களும் ஒருவராக இருங்கள். எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், இலக்கை அடையும் வரை நிற்காதீர்கள். நீங்கள் அந்த வலிமை மிக்க இளைஞர்களில் ஒருவராக மாறி இந்தியாவை மாற்ற தயாராகுங்கள். ஆம், இன்று தேசிய இளைஞர் தினம். நமது இந்திய அரசாங்கம் 1984 முதல் ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினமாக அறிவித்தது. அன்று முதல் இன்று வரை நாம் விவேகானந்தரின் நினைவாக தேசிய இளைஞர் தினத்தை கொண்டாடுகிறோம். என்ன நேயர்களே, விவேகானந்தரோட வாழ்க்கை பயணம் இல்ல ஆன்மீக பயணம் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? விவேகானந்தரை பத்தின என்னுடைய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டியர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. தமிழுக்கு டியர் தமிழ் சேனலை பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல டியர் எர்த் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. பாய் நேயர்களே.